Good morning, students. Today now we are discussing about second chapter Kingdom Animalia or Animal Kingdom அப்படினு சொல்லுவோம். Okay, many kingdom present in our world. 2 kingdom, 3 kingdom, 4 kingdom, 5 kingdom, 6, 7 etc. போயிட்டே இருக்கு. When the 2 kingdom classification proposed by Linnaeus, Carolus von Linnaeus. He is proposed 2 kingdom classification. One is called Plantia, plant kingdom. Another one is called Animalia, animal kingdom. Plants பத்தி botany teacher சொல்லுவாங்க, but இங்க Animalia. ஓகேவா? அங்க flowering non flowering சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா animals. Animals உடைய classification. இப்ப how many animals present in our earth surface are existing in our earth surface? Anybody? Okay, but millions of species or millions of animal existing in our earth surface. பூமியில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. But the millions of species நம்ம studying பண்ணணும். Without basic classification. Okay, understand? ஒரு அடிப்படை வகைப்பாட்டியல் எதுவும் இல்லாமல் நம்ம ரீட் பண்ணோம்னா மெண்டல் ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப அதுக்கு என்ன சார் வேணும்? ஓகே, அப்ப அதுக்கு தேவையானது என்ன சார் அப்படினு கேட்டா எனக்கு தெரிஞ்ச கிளாசிஃபிகேஷன். அப்ப கிளாசிஃபிகேஷன் இஸ் எசென்சியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எதுக்காக? ஐடென்டிஃபிகேஷன், நேமிங், ஓகே, அசைனிங் தி சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசிஸ், புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை? கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப the animal kingdom can classified or kingdom of Animalia can classified based on எப்படி சொல்ற close related species or close relating characters, மிக நெருங்கிய பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. அது யூகேரியாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மல்டிசெல்லர்ஸ், தென் ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம் டிபெண்டிங் அப்பான் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, இப்ப இந்த கிங்டம் அனிமாலயாவோட இப்ப how many phylum can present அப்படின்னா 35 phylum காணப்படுதுங்கிறோம். இதுல 11 என்ன சார் அப்படின்னா மேஜர் phylum. ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, how many phylum present in this kingdom Animalia or animals? Okay, there are 11 major phylum. அதே மாதிரி how many phylum அப்படிங்கற 35 இருக்கு. அந்த 35ல 11 ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருந்தீங்க. ஓகே, அதே என்ன மேஜர் phylum? அது வந்து பாத்தீங்கன்னா 11. அதாவது மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் present in this phylum. Majority of animal or more animal present in this animal. So it is called major animal or major phylum. Okay, இப்போ இந்த 11 மேஜர் phylumத்திலே பாத்தீங்க அப்படின்னா 99% என்னங்கற இன்வெர்டிபிரேட்ஸ், 1% மட்டும்தான் வெர்டிபிரேட்ஸ். That is a invertebrates. ஒரே ஒரு percentage என்ன சார் அப்படினா வெர்டிபிரேட்ஸ். அதானே invertebrates. சரி, invertebrates அப்படினா ஒண்ணும் கிடையாது. அதாவது animals carrying without backbone. Animals without backbone. இது என்ன சார் அப்படினா with backbone. முதுகெலும்பு அற்ற உயிரினங்கள் தான் 99%. ஒரே ஒரு percentage மட்டும் தான் என்ன சார் with backbone. முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள் 1% தான் இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அது மேக்ஸிமம் நான் கார்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வெர்டிபிரேட்ஸ்ல யார் இருக்கா? வேற மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சப்ஃபைலம் தான் வெர்டிபிரேட்டா, ஃபைலம் கார்டேட்டா. சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா கேவிங் வந்து பாத்தா 5 கிளாसेस, கிளாஸ் ஃபிஷஸ், ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ், மேமலியா சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த 1% யார் யார் வரா? கிளாஸ் ஃபிஷஸ் வராங்க, ஆம்பிபியா வராங்க, ரெப்டிலியா வராங்க, ஏவ்ஸ் வராங்க, மேமலியா வராங்க. பட் எல்லாமே சேர்ந்து எவ்வளவு சார் இருக்குன்னா only 1% தான் இருக்குங்கறாம்.
ஓகே அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இதான் மேக்ஸிமம் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே நான் கார்டேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே கார்டேட்ஸ், வித்தவுட் பேக்போன் வித் பேக்போன். ஓகேங்க. இப்ப what are the heading can discussing for this chapter? இந்த சாப்டர்ல நம்ம எதெல்லாம் பார்த்து படிக்க போறோம்? ஓகே, மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஏன்னா அவுட்லைன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், தட் இஸ் அவுட்லைன். பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் உயிரினங்களுடைய அடிப்படை வகைப்பாடுன்னு சொல்லுவோம், வகைப்படுத்தக்கூடிய தன்மை. ரெண்டு கிளாசிபிகேஷன், செகண்ட் என்ன சார் அப்படின்னா கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துறது. மூணு என்ன சார் அப்படின்னு கேட்டா நான் கார்டேட்ஸ். ஓகே அண்டர்ஸ்டாண்டா? மூணு நான் கார்டேட்ஸ் தனியா, தென் கார்டேட்ஸ். சரி, இதான் பார்க்க போறோம். What are the heading for discussing for this kingdom Animalayana? Basis of classification of animal. ரெண்டு கிளாசிபிகேஷன், third non chordates, fourth non chordates. Okay, இத பார்த்தா the heading over. Okay, first heading the basis of classification அல்லது basis of classification என்ன சார்? இந்த இடத்துல ஒரே லைன் தான். அடிப்படை வகைப்பாடு கிளாசிபிகேஷன். ஓகே, இப்போ the basis of classification என்ன மீனிங்? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா the animals can classified into many types based on cell. Unicellular, multicellular. கேள்விப்பட்டிருக்கீங்க? Unicellular organism made up of only single cell. Example amoeba, euglena, paramecium, chlamydomonas, volvox, etc. But in this all animals made up of single cell. That is a unicellular. That is a acellular organization அப்படின்னு சொல்லுவோம். Understand? அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா single cell perform all the function. ஓகேங்க. அப்ப அவங்க யூனிசெல்லுலர் அவங்க சொல்லவே இல்லை. யூனிசெல்லுலர் இருக்கு. உங்களுடைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூனிசெல்லுலர் சொல்லல. யூனிசெல்லுலர் செல் அப்படிங்கறது நான் சொன்ன கேரக்டர்ஸ். ரெண்டாவது மல்டி செல்லுலர் அனிமல்ஸ். ஓகே, மல்டி செல்லுலர் தான் என்ன மீனிங் சொல்லிருக்கோம்? ஓகே, ஒன்னு யூனிசெல்லுலர், ரெண்டாவது என்னன்னு கேட்டா மல்டி செல்லுலர். ஓகே, மல்டி அப்படினாவே மெனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிங்கிள். அமீபா, யூக்ளினா, பாரமீசியம், கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இங்க the organism made up of more than 2 cells. இதுக்கு மேல வரக்கூடிய எல்லா உயிரினங்களும் இரண்டுக்கு மேற்பட்ட செல்லால் உருவாக்கப்பட்டவை. So it is called multicellular animal or multicellular organization அப்படின்னு சொல்லுவோம். சரி, in this animalல structure and function differ ஆயிருக்கும். அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த மல்டிசெல்லுலர் அனிமல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் and function that is a differ. அப்ப இந்த பல செல் உயிரினங்களுடைய அமைப்பும் செயல்பாடுகளும் வேறுபட்டு காணப்படும். எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. சரி, எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லா உயிரினங்களுடைய செயல்பாடும் ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப ஸ்ட்ரக்சரும் டிஃபர், அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அதனுடைய செயல்பாடுகளும் டிஃபர். ஆனா சம் காமன் ஃபண்டமெண்டல் கேரக்டர் மட்டும் இருக்கு. சம் என்ன இருக்கு? காமன் ஃபண்டமெண்டல் கேரக்டர். நான் இதுல எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்ப வெவ்வேறு ஒரு ஸ்கூல், இப்போ ஒரு ஸ்கூலுக்கு என்ன பண்ற அப்படின்னா நிறைய இடத்துல இருந்து வர, வெவ்வேறு ஸ்கூல்ல இருந்து வர, ஒரு எக்ஸ் ஸ்கூல்ல இருந்து, ஒரு ஒய் ஸ்கூல்ல இருந்து, ஒரு இசட், அதே மாதிரி வெவ்வேறு பிளேஸ்ல இருந்து வர, வெவ்வேறு ஊர்ல இருந்து வர. அண்டர்ஸ்டாண்டா? அது மட்டும் இல்லாம வெவ்வேறு ஸ்கூல்ல இருந்து வர. ஓகே, எல்லாம் எங்க சார் வர அப்படின்னா ஒரே ஒரு இடத்துக்கு வரும். அப்போ உனக்கு என்ன இருக்கு? நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளு வேற, ஊரு வேற, ஸ்கூலு வேற.
அப்ப என்ன பண்ணிட்ட அப்படின்னா இப்ப ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின்ட் ஆகுற. அப்ப ஜாயின்ட் ஆகும்போது அங்க உனக்குன்னு ஒரு காமன் கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்? நீ +1 ஸ்டூடெண்ட், நீ மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப +1 ஸ்டூடெண்ட், மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட். அப்ப நீ போகக்கூடிய எக்ஸ் ஸ்கூல், ஏதாவது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட், நீ எந்த ஸ்கூலா இருந்தாலும் அந்த ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட். அப்ப என்ன எழுதுவ? there is a காமன் கேரக்டர். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்க்கு காமன் கேரக்டர் இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருமே +1, எல்லாருமே மேக்ஸ் பயாலஜி. அண்டர்ஸ்டாண்டா? 2 எல்லாருமே வந்து பாருங்க அந்த எக்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா முடிச்சுக்கிறோம். அப்ப இது மாதிரியான காமன் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிசத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் இருக்கு, அடிப்படை கேரக்டர்ஸ். ஓகே, அப்ப அடிப்படை கேரக்டர்ஸ் எது மாதிரியான கேரக்டர்ஸ் சார் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் செல் லெவல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது மாதிரியான கேரக்டர் சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் செல், செல் டைப், யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா, ஒரு செல் உயிரியா பல செல் உயிரியா. தென் நெக்ஸ்ட் செல் லேயர், டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா. The animals having 2 germ layer இருக்கா 3 germ layer இருக்கா? 2 germ layer தான் டிப்ளோபிளாஸ்டிக், 3 germ layer னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, இது ஒண்ணு. Then nature of coelom. Coelom means body cavity between alimentary canal and body wall. coelom இருக்கா இல்லையா? ஓகேவா? இருந்தா தடிசிய வந்து பாத்தா coelomata, இல்ல அப்படினா சூடோ ஆப்ஷன் சாரி acoelomata, போலியா இருந்தா pseudocoelomata. Then segmentation. Then segmentation. ஓகேவா? பாடி அரேஞ்ச்டு இன்டு many segmenta, நான் segmenta. உடல் கண்டங்களால் உருவாக்கப்பட்டவையா கண்டங்களால் இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க நோட்டோகார்ட். நோட்டோகார்ட் பிரசன்டா ஆப்சன்டா. அதே மாதிரி சிமெட்ரி, சிமெட்ரி இருக்கா இல்லையா? இருந்தா என்ன சிமெட்ரி? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப சிமெட்ரி இருக்கா இல்லையா, செக்மெண்டேஷன் இருக்கா இல்லையா, நோட்டோகார்ட் இருக்கா இல்லையா, நேச்சர் ஆஃப் சீலோம், செல் டைப், ஜெர்ம் லேயர். சரி, இது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம். இது எல்லாமே உனக்கு எப்படி சார் அப்படின்னா சம் காமன் ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஃபார் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். சரி, இது எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லிருக்கோம்? மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் ஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் ஃபங்க்ஷன் ரீதியாகவும் டிஃபர் ஆயிருக்கு. பட் டிஃபரா இருந்தாலும் சம் ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் வந்து காமனா இருக்கு. இது சார்னா செல் டைப், செல் லேயர், அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நேச்சர் ஆஃப் சீலோம், அதே மாதிரி செக்மெண்டேஷன், நோட்டோகார்ட் பிரசன்டா ஆப்சன்டா, அதே மாதிரி சிமெட்ரி இருக்கா, இருந்தா என்ன சிமெட்ரி. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இத பேஸ் பண்ணி அனிமல்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சார் இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க, அப்பதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.